ஸ்டார்டிங்ல நம்ம ரேவன் ஃபேமிலியோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அப்ப வந்து மானா ரீஃபைனிங் மெத்தடா நான் வந்து அதுல தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ரேவன் சொல்றான். உடனே சேனா வந்து அப்படின்னு பாக்குறாங்க அலாங் வித் நோன் அலெக்சாண்ட்ராவும். இப்ப ரேவனும் வந்து நான் வந்து சொல்லி யோசிக்கிறான். நான் வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன். அதாவது நான் ரெக்கவர் ஆன உடனே வந்து இவங்க டிஃபரன்ஸ் வந்துட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு வந்து என்னால இவங்க கிட்ட உண்மையை என்ன சொல்ல முடியாது. எனக்குன்னு சொல்லிட்டு சில சீக்ரெட்ஸ் தான் இருக்கு. அதை நான் அவங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நான் அந்த உண்மையை சொன்னாலும் வந்து அது அவங்களுக்கு எந்த வகையில வந்து உதவ போறது கிடையாது. ஈவன் தோ என்னோட கதையை அவன் நம்ப கூட தெரியல. சோ ஹீரோ வந்து அங்க மாதிரி இறந்துட்டு ஏடன்ல இருந்து இங்க ரீஇன்கார்ன்ட் ஆகியிருக்கான். சோ இந்த உண்மையதான் சொல்றேன்னு நினைக்கிறேன். வேற விஷயத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என் மேல அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. பட் ரைட் நோ பாத்தீங்கன்னா என்னால வந்து மன வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சைனா கிட்ட ஹீரோ வந்து ஹேண்ட ஷோ பண்றான். அப்ப சைனா வந்து எனக்கு தெரியல, நீங்க ஏன் அவங்களுடைய சக்சஸ் வந்து இவ்வாறு மறுக்கிறீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு ஹீரோவுடைய உடம்புல வந்து கை வைக்கிறாங்க. மானம் வந்து டிரெக்ட் ஆகுதுன்னு பாக்குறாங்க. சோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானம் செலுத்துறாங்க. ஹீரோக்குள்ள வந்து எதுவுமே வந்து செல்ல மாட்டுது. அப்ப வந்து வாய்ப்பே கிடையாது, இது வந்து கம்ப்ளீட்டா மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைனாவை சொல்றாங்க. அதே ஹீரோ உடம்புல அந்த கேர்ஸ் இருக்கிறதுனால அவனால வந்து மானா வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்ப வந்து அவங்க யோசிக்கிறாங்க, நேத்து நான் வந்து தெளிவா தானே பார்த்தேன். சரி உடம்புல வந்து மானா வந்து ஃப்ளோ ஆகுதுன்றத அப்படின்னு சொல்லிட்டு சேனாவும் யோசிக்கிறாங்க. அப்ப வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இடத்த விட்டு காலி பண்றாங்க. அப்ப வந்து சேனான்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப அலெக்சாண்டரும் பாக்குறாரு ரொம்ப வருத்தத்தோட. நீங்க வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகாதீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அன்னைக்கு வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து மான்ஸ்டர் ஹேண்டில் பண்ணீங்க. அதனால நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்து ஃபோக்கஸ் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் வந்து நம்ம ஹீரோ மோட்டிவேட் பண்றாரு. நம்ம ஹீரோவும் ஆக்சுவலி வந்து என்னால அதை செகண்ட் டைம்லாம் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிடறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நீங்க வந்து கோழிங்கிட்ட கேட்டிருப்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஸோ அந்த நானி கிட்ட இருந்தான் வந்து ரொம்ப மாறிவிட்டு போயிடுறாரு. தென் வந்து ஆட்டம் சீசன் வருது. அதுக்கப்புறம் வந்து விண்டரும் வருது. 2 மாசத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்றாங்க. நம்மளுடைய நானி ஆகிய கோழிங்க வந்து உள்ள வராங்க. மாஸ்டர் இன்னைக்கும் வந்து வெளியில வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுற மாதிரி நமக்கு ஷோ பண்றாங்க. அதாவது இந்த சர்மின் ஹவுஸ் ஹோல்டர்ல வந்து ஒரு கிரேட்டான ஹெட்ன்றவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஹெட் போட்டோ கிட்ட நின்றுட்டு அவங்க அழுகுறாங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஹீரோட அம்மாவா தான் இருக்க பின்னாடி இருக்கவங்க. ஒன்லி மேடம் மட்டும்தான் வந்து இந்த ஃபேமிலியோட ரெகசியை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக பிஸியா இருக்காங்க. பட் அதுவும் வந்து விரைவில் வந்து அதனுடைய லிமிட்டை வந்து ரீச் பண்ண போகுது. அப்ப அங்க இருந்த ஒரு பட்லரும் கேட்கிறாரு, கோலின் யங் மாஸ்டர் வந்து இன்னைக்கும் திரும்பியும் ரூம்லயே தான் ஸ்டே பண்றாரா அப்படின்னு கேட்கும்போது கோலினும் ஆமா சொல்றாங்க. வந்து சுமார் ஒரு 3 மாதங்கள் ஆயிடுச்சு அவர் வந்து அந்த ட்ரைனிங் கிரவுண்ட்ல அந்த மான்ஸ்டர் வந்து தோக்கெடுத்து வந்து அவர் அந்த கேப்டன் சொல்றதையும் வந்து சும்மா லேசா தான் வந்து கவனிக்கிறாரு போலே அப்படின்னு சொல்லி அந்த நபரும் சொல்றாரு. இப்போ பக்கத்துல இருந்த இன்னொரு நானி மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து சடன்லி சேஞ்ச் ஆகிறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா இறந்துருவாங்க. வந்து அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கனவா தான் இருக்கும். ஜஸ்ட் அவங்க எதிர்பார்த்ததுனா வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பேசும்போது அதெல்லாம் உண்மை கிடையாது சொல்லிட்டு நம்மளுடைய கோலினும் வந்து கத்துறாங்க. சொல்றாங்கன்னா அந்த நாள் வந்து யங் மாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாரு. அதாவது மத்த அனைவருடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து சர்மின் ஃபேமிலியோட ரியூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா சர்மின் எஸ்டேட்டுக்குள்ள அவரை மட்டும்தான் வந்து இன்க்ளூடே பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. ஏன்னா இந்த டாரன் கிங்டம்ல பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா சர்மின் ஃபேமிலியில வந்து இவர் வந்து சட்டத்தையே மதிக்காம வந்து ரொம்ப வந்து ஒரு நாட்டியா செயல்படுறாரு. அதாவது வந்து எப்படி அது வாழுத்தனமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரியூனை பத்தி சொல்றாங்க. அப்ப நம்ம நானி ஆகிய கோலினா சொல்றாங்க, அது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட் 12 இயர்ஸ் தான் ஆகுது. அவருக்கு இது வந்து நீங்க பெருசா வந்து எதிர்பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஏமாற்றம் தான் ஏற்படும். அதாவது சிம்பிள் விஷயம் தான். அதிகமா நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணா சோ நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறது ஈஸி தான். ஓகேங்களா? வந்து இவரான நோபல் ஃபேமிலியே வந்து உண்மைதான். ஏன்னா வந்து என்னதான் வந்து ஃபார்ச்சூன்ஸே வந்து டிக்ளைன் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து இப்ப கணிச்சே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து நடக்காம போகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க கோலின்.
பேசின நபர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் காமனா வந்து இந்த வேலையை விட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. நானுமே வந்து இந்த மாசத்துக்கு அப்புறம் வந்து இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொன்ன பட்லர் சொல்றாரு. உடனே வந்து அவங்க கூட இருக்க பொண்ணு வந்து நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க ஒரு நானி தான். கோலின் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது கோலின் வந்து யோசிக்கிற மாதிரி ஷோ பண்றாங்க. அப்ப வந்து யங் மாஸ்டர் அப்படின்னு ஷோ பண்றாங்க. நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றான்னா சாப்பிடுதான் உட்காந்து இருக்கான் டைனிங்ல. ஃபுட்டோட குவாலிட்டின்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அவன் சொல்லிட்டு பாக்குறான். சோ அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு டீக்கும் வந்து ஒயினும் இருக்கு. ஓகேங்களா? ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறானா, சோ ஃபேமிலியோட ஃபைனான்ஸ்ன்றது ரொம்பவே வந்து அடிபடுது போல. ஃபுட் குவாலிட்டி வச்சு நம்ம ஹீரோ வந்து கணிக்கிறான். எல்லாமே வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி பிளானுக்கு அக்கார்டிங் தான் வந்து செல்லுது. நான் வந்து பாஸ்ட பத்தி தெரியாம இங்க இருந்திருந்தேன்னா வந்து என்கிட்ட இருக்கிற ரிமைனிங் சொத்தியும் வந்து இவ்வாறான ஃபேமிலியை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் வந்து செலவு வச்சிருப்பேன் சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செலவு பண்றேன்னா வந்து ஒரு சேர்ல கொஞ்சம் புக்ஸ் நான் படிச்சுன்னு இருக்கான். பட் என்னோட கரண்ட் செல்ஃப்ல ஏதனோட அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது இவை அனைத்துமே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு சொல்றான். வந்து இப்படியே வந்து பொறுமையா வந்து காத்திருக்கணும். எப்ப வந்து எனிமீஸ் அவங்களுடைய கானை இறக்குறாங்களோ அந்த சான்ஸை பயன்படுத்தி அவங்களுடைய துணை மற்றும் வயதுகளை வந்து குத்தி நான் வந்து அவங்கள கொலை செய்வேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து வெறித்தனமா வந்து யோசிக்கிறான். சோ இந்த ஃபேமிலியோடைய டவுன்ஃபால்ன்றது ஆரம்பிக்குது. அது வந்து செவன் ஃபேமிலி டவுன்ஃபால். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஹெட் வந்து சடனா வந்து காணாம போயிடுறாரு. அதே போல அந்த பிரதர்ஸும் வந்து மேஜர்ஸும் வந்து நம்மளுடைய அந்த ஃபேமிலி ஹெட்டை தேட போயிட்டு திரும்ப வரல. அதே போல ரிமைனிங் பிரதர்ஸும் அதே மாதிரி தேட போயிருக்காங்க. இப்ப இந்த சர்விங் ஃபேமிலின்றது பாத்தீங்கன்னா மேன் பவரும் ரிசோர்சஸும் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு காலத்துல வந்து ஆட்கள் வந்து எனர்ஜெட்டிக்கா ரொம்ப வடிகிற இந்த எஸ்டேட்டுடைய ட்ரைனிங் கிரவுண்ட்ன்றது இப்ப வந்து ரொம்ப வந்து வேலைக்கு ஆகாத இன்கம்பிட்டன்ட் நைட்ஸ் தான் வந்து இங்க வேலை செய்துன்னு இருக்காங்க. அதுவும் வந்து அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷனே இல்லாம வந்து இங்க சர்வ் பண்றாங்க. ஈவன் தான் வந்து ஃபேமிலி நோபல்ஸ் கூட வந்து அடுத்த ஃபேமிலி ஹெட் ஆகிறது வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட கூட வந்து மேற்கொள்ளல. ஸோ நான் பார்த்த அப்சல்யூட்டான டிசாஸ்டர்ன்றது திரும்ப வரப்போகுது. ஃபேமிலி வந்து டவுன்ஃபால் ஆகிறதுன்றது ரொம்ப நல்லதா போயிடுச்சு. அதாவது ஹீரோக்கு வந்து காம்படிஷன் யாரும் இல்லை பாத்தீங்களா? இப்போ ஒரு ஃபேமிலி ஹெட் ஆகணும்னா இப்போ 5 பசங்க இருக்கணும், 5 பேருக்குள்ள ஃபைட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ ஃபேமிலி வந்து வீழ போகுதுன்ற காரணத்துல யாருமே வந்து கவனமே செலுத்தல. ஓகேங்களா? ஸோ அதற்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். இப்போ எனக்கு வந்து அனைத்து விஷயங்களும் வந்து ரொம்ப அமைதியா அமையுது. நான் வந்து இதே மாதிரி என்னோட ரூம்ல வந்து லாக் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணா தெரியும் ரிட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து மறைமுகமான விஷயங்களை ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் இந்த பேஜ் வந்து விரைவில் வந்து கொலாப்ஸ் ஆக போகுது. அதுவும் நான் எதிர்பார்த்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்றாங்கன்னா வெல்தி ஃபேமிலிஸா இருந்தாலுமே வந்து இப்பொழுது அவங்களுடைய 3 ஜெனரேஷன்ஸ்ன்றது ஃபாலோ ஆக போகுது. இது எப்ப நடக்குது பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதனால நான் வந்து என்ன இன்னுமே வந்து ஹார்டா வந்து புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுனே வந்து வீட்டை பார்த்து படுத்துன்னு இருக்கான். அப்போ வந்து கோழிங்க வந்து எங் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இது வந்து ட்ரைனிங்கான நேரம்னு சொல்லிட்டு கண்ணுல வந்து ஒரு தேஜஸோட சொல்றாங்க. கேப்டன் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ண இருக்காரு, என் கூட வாங்க நம்ம செல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சலிப்பா வந்து மூஞ்சி வச்சுன்னு நான் வந்து இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போர்வைக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிறான். அப்போ வந்து நம்மளுடைய நானி வந்து ரொம்ப கடுப்பாயிறாங்க. சோ வந்து மான்ஸ்டர் மாதிரி தெரியாங்க கோலின். சோ கோலின் தான் நானி. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம ஹீரோவும் பயப்படுற நானி வந்து ஜாம்பி மாதிரி வராங்க. வந்து நம்ம ஹீரோ வந்து அழகா தூக்கிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து கோலின் அப்படின்னு சொல்லும் போது நானி வந்து நான் வந்து எப்பயுமே இந்த செவன் ஃபேமிலியை விட்டு லீவ் பண்ண மாட்டேன். அதாவது அவங்க கேட்டு அப்போ ஒரு கேள்வி இப்பதான் அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து குறைஞ்சா வாங்கியிருக்காங்க கையில. சோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. சோ நானின்னு சொல்றாங்க. சோ வந்து அந்த அளவுக்கு வந்து ஓல்டான மாதிரி தெரியல. ஏன்னா மத்த மான்வால பாத்தீங்கன்னா சோ வயசானவங்க தான் வந்து நானியா போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க பாக்கிறதுக்கு. சோ அதாவது அந்த ஏஜ் குரூப் எனக்கு தென்படுது. பட் சின்ன வயசுல தூக்கிட்டாங்கன்னா சோ வந்து இவங்க அடல்ட்டா தான் இருப்பாங்க. அப்ப அலெக்சாண்டரோ கத்துறாரு, ஏங்க மாஸ்டர் நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லுவேன் அந்த மாதிரி ஸ்குவாட பிடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா ஈவன் தோ நீங்க வந்து மானால ஒன்ஸ் ஃபெயில் ஆகி இருந்தாலுமே வந்து நீங்க அதை திரும்பியா வந்து ஃபீல் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நீங்க கத்துக்கிறதுன்றது ஏதோ நீங்க இந்த மாதிரி பிளேடை வந்து ஸ்விங் பண்ணும் போது கூட நீங்க வந்து மானா வந்து நேச்சுரல் ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது.
நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாவமா யோசிக்கிறான். இவங்க வந்து எப்பயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க போலயே. அவன் வந்து இவங்களுடைய விசுவாசத்துக்கும், பேஷனுக்கும் கண்டிப்பா வந்து ரீபே பண்ணியே ஆகணும். இருந்தாலும் வந்து யாருக்கும் நான் வந்து தெரிய விட மாட்டேன். இவ்வாறு நான் நைட்ல வந்து சீக்கிரட்டா ட்ரைனிங் பண்ணிருக்கேன். அப்படின்ற விஷயத்த சொல்றான். பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஹீரோ வந்து சீக்கிரட்டா வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் தான் பண்றான். டெய்லி மாஸ் தான் ஓகேங்களா? சோ நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா, என்னோட பாடி கண்ட்ரோல் ஸ்கில்ல வந்து பயன்படுத்துறேன். சோ பாடி கண்ட்ரோல் என்னன்னு நமக்கு சொல்றாங்க. சோ இந்த ஸ்கில்ல வந்து நம்ம ஹீரோ வந்து ஏடன்ல இருந்து கத்துக்கலாம். இது வந்து அசாசினேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்ன விஷயம்னா வந்து இதுல வந்து பாடியோடைய கண்டிஷனை பத்தி மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாம வந்து ஏமாத்தி வச்சிருக்கோம். சோ ஹீரோ இப்ப பார்த்தா எப்படி இருக்கான்? சோ நோஞ்சாம இருக்கான் பாத்தீங்களா? பட் இவன் வந்து அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கொண்டவன். இந்த பாடி கண்ட்ரோலை பயன்படுத்தி மத்தவங்களை வந்து ஏமாத்தி வச்சிருக்கான். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம ரியன் என்ன சொல்றான்னா, நான் வந்து இத பாதி வந்து ஆல்ரெடி வந்து ஆக்டிவேட் செய்துறேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நோட்டிபிகேஷன் வருது. ஸ்டாமினா வந்து 1 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்ட்ரென்த் 1 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்ப ஹீரோ பார்க்கறான், ஓ நோ! நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து பாத்ரூமுக்கு போகணும். ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்வாட தூக்கி போட்டு போறான். உடன் ஸ்வாட. அப்ப வந்து அலெக்சாண்டர் பார்க்கறாரு, யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரியனும் வந்து கண்ணு நின்னு பார்க்கறான். எதிர்பார்த்த மாதிரி தான். நான் வந்து இன்னும் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கேன் இதை பயன்படுத்துறதுக்கு. அதாவது நான் வந்து எனக்கு முழுக்க வந்து மூவ் பண்ணனா வந்து இந்த கண்ட்ரோல் வந்துட்டு பிரேக் ஆகிடும். சோ அந்த ஸ்கில்ல பயன்படுத்தினா பாடி கண்ட்ரோல் ஸ்கில் இது வந்து பிரேக் ஆயிடும் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ சொல்றான். ஸ்டேட்டஸ் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ரியன் செர்மின் லெவல் 3ல இருக்கான். ஸ்ட்ரென்த் வந்து 17, ஸ்டாமினா வந்து 14, ஹெச்டி 11, மானா 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் மானா வந்து 0 வந்திருக்கும், இப்போ அதான் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஆர்க்கோட கர்ஸ் பாத்தீங்கன்னா பிக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்ல இருந்து இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றான், குட், நான் வந்து நல்ல ஸ்மூத்தான ப்ராக்ரஸ் வந்து மேற்கொண்டு இருக்கேன். அதாவது என்னுடைய 3 மாத சீக்ரெட் ட்ரைனிங் வந்து இப்ப எனக்கு பே ஆஃப் பண்ணிருக்கு ஃபைனலி அப்படின்னு நம்ம ரியனும் நினைக்கிறான். என்னுடைய அனைத்து விதமான ஸ்டாட்ஸும் வந்து 20s வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா நான் வந்து ப்ராப்பரா வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். வந்து ஏடன்ல பார்த்த மாதிரி ஒரு கோஸ்ட் ஜாப் தான் வந்து ஃபர்ஸ்ட் தரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். அதே போல நான் வந்து என்னுடைய நெக்ரோமன்சியும் அசாசினேஷனையும் வந்து ஹையர் டயருக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ட்டு அவன் நினைச்சே வரும்போது சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குறான். அலெஜாண்ட்ரோ அப்புறம் ஒரு கெஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கலாம். சோ அப்ப வந்து அந்த நபர் யார் நம்ம சொல்றாங்க, சர்வன் ஃபேமிலியோடைய சீஃப் பட்லர் ட்ரோனோ ஹில்டே. நம்ம வந்து ஹில்டேவே ட்ரோனோ சம்பந்தம் வச்சுப்போம். அப்ப வந்து அவரு யங் மாஸ்டர்னு சொல்லி சொல்றாரு, உங்களுடைய ட்ரைனிங்க இன்டரப்ட் பண்றதுக்கே நான் மன்னிக்கும். இது வந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோல் மாதிரி கொடுக்குறாரு. அப்ப நம்ம ரியல் யோசிக்கிறான், இந்த சுச்சுவேஷன் வந்து என்னுடைய ரிக்ரெஷன், சோ இறப்புக்கு முன்னாடி வந்து நடந்ததோட வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். டைமிங்க வச்சு ஜட்ஜ் பண்ணா வந்து இந்த லெட்டரை நிறைவு செய்யதான் வந்திருக்காரு போலேன்னு சொல்லிட்டு பார்க்கிறான். இதற்கான நேரம்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இந்த லெட்டர்ல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, டாரன் கிங்டம் உடைய செகண்ட் பிரின்ஸ் அவருடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அவர் நேம் பாத்தீங்கன்னா கைல் டாரன். ஸோ பிரையா கேலண்டர்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1892 டிசம்பர் சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்றாங்க. அந்த நாள் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாக்குறான். என்ன விஷயம்னா ஒரு ஃபைனல் பசில் வந்து மிஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த செர்மின் ஃபேமிலி வந்து டவுன்ஃபால் ஆகிறது ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸோ இந்த பர்த்டே பார்த்துட்டு அதற்கான ஃபைனல் பசில்னு சொல்லிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.